உன்னத சிலராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டவருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பட்ட நல்வாழ்வில் வளர மன்றாடுவோம். மக்களை விட இயேசுவாய் புகழப்பட்டவரே, இயேசுவுக்காய் முதல் மறை சாட்சியாய் மறைத்து மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று உன்னிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா அருள் பலன்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கிளையங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்பி வந்துள்ளவரின் குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாகப்பரே, தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அழகையின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள இருக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தின் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உமோடு இணைந்து வாழ உடல் உள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியவர்களும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய தூதர புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மரியாதையினால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட புனிதரே, உமது உயிருடைய திருக்கண்களால் எங்களை கரைத்தல் நோக்கியவரும் விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவு வேண்டி நமது தூதர புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மரபட்டியின் ஒளியே பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும் மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மீன்பாடுகள் நன்கு கிடைக்கவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நமது புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எண்ணற்ற புதுமைகளை செய்பவரே, சிறப்பாக கொடிய கொரோனா நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களில் இருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும் வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் குருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைத்து துறவியர்கள் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரை, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் குடும்பங்களுக்கு ஒற்றுமை சமாதானம் அன்பு மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வளமாக அளிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுபவருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பினவருக்கு வாழ்வழிக்கும் இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் என் வாழ்வு வளம் பெறவும் வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகினை வென்ற இயேசு கிறிஸ்துவை, அழகினி தீய கட்டுக்களை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், பொறுப்பயணிகளாக நாளிலே வந்திருப்பவர்கள், devotees from Bombay and the intercessors, தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள், நமது அன்னையுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப உதவி புரிபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கில் உழைத்து மறித்த பொருட்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளை கவனமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். Let's all put our personal intentions to the intercession of Saint James. நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் ஒன்றாக இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயவர் என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேருந்து என திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உம் மக்களாகிய எங்கள் நன்றியைகளை ஏற்றருளும். நாங்கள் அருள்வாழ்வில் வளர்வதற்காக திருவை மூலம் நீர் தந்துள்ள திருவருட் சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகினின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பகுதிகளிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒருவர் மௌனமாக கொண்டு ஜெபிப்போம். Let's pray for all the sick people in our families, in our societies.
நம் அனைவரும் இறைவனின் ஆசிரியை நிறைய பெற்று உடலுக்குள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து செவிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீ உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னம் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னம் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் சந்தியாகவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மரபட்டி மண்ணில் அருள்மழை பொழியும் புனித சந்தியாகவரை எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகவரை, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடனிருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகவரை, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழியில்லாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிவது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகவரே. ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகவர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய
ரூபாய் முதல் மறை சாட்சியாக ரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகவரே உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிக்குமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடரும் நண்பருமான சந்தியாகவருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் நரகப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை பொருட்சபைக்கு அழைக்கிறேன். அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகின்ற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் என்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான சந்தியாகவர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் சந்தியாகவரையும் அவர் சகோதரரான அருளப்பரையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித சந்தியாகப்பரின் பக்தர்களாக நாம் இந்த திருத்தலத்திலே ஒரே மனத்தோராய் கூடியிருக்கின்றோம். காரணம், புனித சந்தியாகப்பர் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் ரத்தம் சிந்தும் அளவிற்கு ஒரு புனிதராக மாறி போனாரெனில் அவர் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பே முதல் காரணம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே இறைவன் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை இறைவாக கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை தெரசா கொல்கத்தால இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் வச்சு நடத்தி இருந்தாங்க. ஹோம் ஃபார் த டையிங் அப்படின்னு. இறந்த நிலையில், இறக்க போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக அந்த இடம் வைக்கப்பட்டிருந்தது. அங்க வந்திருந்த ஒரு மனிதன் அனைவராலும் புறந்தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு தன்னுடைய சொந்த குடும்பத்தினர் கண்டுகொள்ளாத நிலையில அங்கு வந்து சேர்கிறார். அங்கு அன்னை தெரசாவும் அவரோடு இருந்த அருட்சகோதரிகளும் அவருக்கு தந்த அந்த முழுமையான பணியை பார்த்துவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நான் இங்கு புரிந்து கொள்கிறேன் என்று. உடனே அன்னை தெரசா தன்னுடைய அருட்சகோதரிகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சென்று, நாம் அனைவருமே இறைவன் தரக்கூடிய அன்பின் வாய்க்கால்களாக இருக்கின்றோம். யாரெல்லாம் இந்த அன்பு வாய்க்கால்களில் நீரை பருகின்றார்களோ அவர்கள் கடவுளுடைய அன்பை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய செய்தியை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றார். அன்பார்ந்த மக்களே, இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய குடும்பங்களிலும் நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலும் அன்பின் கருவிகளாக மாற வேண்டும். அதற்காக நாம் இறைவனின் கட்டளைகளை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். இறைவனின் கட்டளைகளை கடைபிடிக்க மறுத்த தருணங்களுக்காகவும் மறந்து போன தருணங்களுக்காகவும் இந்த தருணத்திலே மன்னிப்பு கோருவோம். எல்லாம் இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 7-21 முடிய. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நாம் மூதாதையரே நாமோ சுமக்க இயலாத நூகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள். இவற்றிற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களும் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கி இருக்கும் வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றன. அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவருடைய போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மனசாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்தும் மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாருடைய கூறுகள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பரிசுத்த யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 15வது பிரிவு இறை வாக்கு பகுதிகள் 9 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பு நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாம் இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தந்தையின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வார்.
உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பத்தினத்தில் பருகி புனித சந்தியாக பரிணவனாய் உமக்கு உகந்த வழியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித சந்தியாக பரவழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனை ஆழ்வதற்கு உம் திருமகளின் பரிகாரிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராகவும் புனித சந்தியாக பரணி நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளில் அணிவரைப்போரும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுள்ள மக்களையும் மீட்பளிக்கும் தினத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமொழின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவி இருக்கும் அந்த திருத்தவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லிங்கம், எங்கள் நாயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருமெழுதினராகிய அனைவரோடும் உமது திருத்தவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, நாளிலே ஒரு நண்பரை நாடி தேடி வந்து கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய வேடர்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து ஆசீர்வதித்து தக்க தருணத்தில் அவர்களை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவாராக. Lord, we pray for all the devotees from Bombay, those who are praying during this Mass. Lord, through the presence, through the encounter, through the intercession, through the visitation of your friend James Santiago, Lord, give them all the intercessions, fulfill them, be with them, accompany them as they journey. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஆன்மாக்களையும் இறந்ததோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அடைக்கல மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதரும் எங்கள் பாதுகாவலருமான சந்தியாகப்பர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வரம் அருள உண்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையினால் கைத்தெழுக்கலாம் துணிந்து பாடுவோம்.
கனிவுடனக உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கடத்தமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றும் திருப்புதல்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என தனது இன்னுயிரை நம் ஒவ்வொருவருக்காகவும் வழியாக தந்த இறைவனின் செம்மறி இவரே. இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே.
அன்பார்ந்த இறை மக்களே, நமக்கு அன்பை தந்திருக்கக்கூடிய அன்பின் முழு உருவாக இந்த நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைமகனை உற்று நோக்குவோம். தேவையற்ற பராக்குகளுக்கு, பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக நம் முன்பாக எழுந்திருக்கக்கூடிய இன்று நாம் அனைவருமே தேடி வரக்கூடிய ஒரு திருத்தூதராக, புனிதராக, மறைசாட்சியாக நமக்கு சக்தி வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த திருத்தூதர் அனுபவித்த அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த தருணத்திலே நாமும் முழுவதுமாக அனுபவிப்போம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் அன்பு என்னும் இறை செய்தியை நமக்கு தருகின்றது. இயேசு இறை தந்தையை முழுவதுமாக அன்பு செய்தார். இறை தந்தை இறைமகன் இயேசுவை முழுவதுமாக அன்பு செய்தார். அதனால யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்யணுமோ அவங்க கண்டிப்பாக இறை தந்தையை அறிந்திருக்க வேண்டும். இறை தந்தையை அறிந்திருப்பவர்கள் இறைமகன் இயேசுவை கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். இல்லை, நான் இன்னும் இயேசுவை முழுவதுமாக அறியவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகளை பின்பற்றினாலே போதும் நாம் இவரை முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம். இன்று நம்முடைய உலக திரு அவையானது ஒரு புனிதையை நினைவு கூறுது. யாருக்கும் தெரியுங்களா யாருன்னு? குழந்தை தெரசாவா? அது காலையில் நான் வச்ச மறையுரை. இப்போ மறையுரையை மாற்றியாச்சு. சொல்லுங்கள், இன்றைக்கி திரு அவையானது ஒரு புனிதையை நினைவு கூறுகிறது. எந்த புனிதை? புனித ரீட்டா அப்படிங்கிற ஒருவரை நினைவு கூறுது. இந்த புனிதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் பிறந்த ஒரு குழந்தை. இந்த ரீட்டாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா வெகு ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகம் தரக்கூடிய அவதூறுகள், இந்த உலகம் தரக்கூடிய வசை மொழிகள் அனைத்தையுமே தாங்கி கொண்டாலும் ஒருபுறம் அவர்களுக்கு அதை கண்ணீரையும் வேதனையும் தந்தாலும் கூட இறைவன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு அன்பு தம்பதியர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வெகு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரீட்டா பிறக்கிறாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தை. நாட்கள், ஆண்டுகள் வேகமாக ஓடுகிறது. அந்த குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆண்டுகள் செல்ல செல்ல பெற்றோருக்கு வயதாகிறது. ஆனால் இந்த ரீட்டாவுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்ற ஆசை. முதல்ல ஓகே சொன்ன பெற்றோர்கள் போக போக உன்னைய போய் துறவு மடத்துக்கு அனுப்புறதா, உன்னைய துறவு மடத்துக்கு அனுப்பிட்டு என்னுடைய சந்ததியை நான் எப்படி பார்ப்பது என்று பெற்றோர்கள் ரீட்டாவை துறவு மடத்துக்கு அனுப்பாம நீ கண்டிப்பா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துறாங்க. முதல்ல தன்னுடைய துறவு மட வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியாக இருந்த ரீட்டா நாளடைவில் பெற்றோரினுடைய தொடர் தொந்தரவின் காரணமாக சரி நான் திருமணமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அவருக்கு கணவராக வாய்த்த பவுலோ என்ற நபர் திருமணத்திற்கு பிறகுதான் தெரியுது அவர் ஒரு பெரிய கொடூரமான நபர். அவருடைய பண்புகள் எல்லாம் மிகவும் கொடியதாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ரீட்டா அவருடைய மனமாற்றத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றார். ஆனால் வாழ்க்கையில் மனமாற்றமே இல்லை. 2 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றது.
இந்த 2 ஆண் குழந்தைகளுமே வளர வளர தந்தை எப்படி மிகவும் கரடுமுரடான ஒரு நபராக இருக்கின்றாரோ அதே போல இந்த 2 மகன்களும் மிகவும் மோசமான நபர்களாக மாறிப்போகின்றார்கள். எப்படியோ அந்த ரீட்டாவின் தொடர் ஜெபம், ஆழ்ந்த பக்தி முயற்சி, ஆன்மீக முயற்சிகள் கணவரை, அதாவது அந்த பவுலோ என்று சொல்லக்கூடிய நபரை மனம் மாற்றுகிறது. நீ எப்படி மனம் மாறலாம் என அவரோடு வாழ்ந்த நண்பர்கள் அந்த பவுலை இதனால மிகுந்த கோபம் அடையக்கூடிய 2 மகன்கள் என்னுடைய அப்பாவை கொன்ன அந்த நண்பர்களை பழிவாங்க வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ரீட்டாக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால தான் அன்பு செய்யக்கூடிய, நேசிக்கக்கூடிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் முழுவதுமாக தன்னை கையளித்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகன்கள் இருப்பதற்கு பதிலாக நீங்க இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு தன்னுடைய ஜெபத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. அதே போல 1-2 ஆண்டுகளில் அந்த 2 மகன்களும் கடவுளால் அழைக்கப்பட்டு கொள்கின்றார்கள். கடைசியாக யார் இருப்பா? கணவனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. ரீட்டா மட்டும் ஒரு தனி மரமாக மிகவும் வேதனைப்படுகின்றார். ஆனால் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்த இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னை விட்டு அகன்று போகக்கூடியவர் அல்ல, என்னை நேசிக்கக்கூடியவர், என்னை அன்பு செய்யக்கூடியவர் என்று முழுவதுமாக நம்பிக்கை வைத்து நாளடைவில் ஜெப தப முயற்சிகளினால் அவள் ஒரு பெரிய புனிதையாக மாறிப்போகின்றார். நாளடைவில் எத்தனையோ மக்கள் தேடி வந்து அவரிடம் ஆசி பெறக்கூடியவர்களாக மாறி போகின்றார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்ந்த ஒரு குகையில் தேன் கூடுகள் இருக்கும். அந்த தேனீக்கள் இன்றளவும் யாரையுமே அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது கடிக்காது அப்படின்னு இன்றளவும் வரலாறு சாட்சி பகிர்கிறது. அந்த அளவுக்கு தன்னை முழுவதுமாக ஜெபத்திலும் தவத்திலும் இணைத்து இறைவனை அன்பு செய்யக்கூடிய வரத்தினை நிறைவாக பெற்றவர்தான் புனித ரீட்டா. இன்று நாம் நினைவு கூறக்கூடிய, நவநாள் எடுத்து சிறப்பிக்கக்கூடிய புனித சந்தியாகப்பரும் அப்படித்தான். இயேசுவோடு அவர் பயணிக்கும் பொழுது இயேசுவை முழுவதுமாக அனுபவித்தாலும் கூட அவர் எப்பொழுது உயிர் பெற்றாரோ அவருடைய கட்டளைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய இன்னுயிரை இந்த இயேசுவுக்காக பலியாக தருமளவிற்கு முன் வருகிறார் எனில் இயேசுவை அனுபவித்து விடுகின்றார் நம்முடைய சந்தியாகப்பர். அவர் அனுபவித்த இயேசுவை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த திருத்தலம் நாடி நம்மை அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தந்த கட்டளைகளை முழுவதுமாக பின்பற்றுவது. அவர் எவ்வாறு இறை தந்தையை அன்பு செய்தாரோ அதே போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். அவருடைய பிரச்சனை நேரங்களில், வேதனை நேரங்களில், கைவிடப்பட்ட தருணங்களில் இயேசு யார்கிட்ட தன்னை முழுவதுமாக கையளித்தார்? இறை தந்தையிடம் தன்னை கையளித்தார். அதே போல யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னார்களோ அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது இறைவசனத்தில் சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசில் புக முடியாது. மாறாக யாரெல்லாம் என்னுடைய தந்தையின் கட்டளைப்படி, என் தந்தையின் திருவுளப்படி நடக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே விண்ணரசில் புக முடியும் என்ற செய்தியை எடுத்து சொல்லுகின்றார். நம்ம ஞானோபதேச வகுப்புல தூயாவின் கொடைகள் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். மொத்தம் எத்தனை கொடைகள்? அதுல முதன்மையானது எது? அன்பு. இந்த கனிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது இறைவசனத்தில் முதல்ல தரப்பட்டிருக்கக்கூடியது இந்த அன்பு தான்.
இந்த அன்பை நாம் மையமாக வைத்து வாழும் பொழுது இவரை எளிதாக அடைந்து விடலாம். புனித சந்தியாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக அனுபவித்த இந்த நற்கருணைநாதரின் வழியாக அவர் மேன்மையை அனுபவித்தார், விண்ணக நலன்களை நிறைவாக அனுபவித்தார். என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மக்கள் பகிரக்கூடிய சாட்சியங்கள் எதுவாக இருக்கிறது, அவர்கள் படக்கூடிய வேதனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து அவர்கள் வெகு நாட்களாக வேண்டிக் கொண்டிருந்த வேண்டுதல்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு முன்பாக நான் சாட்சியாக நிற்பேன், சந்தியாகப்பரின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் இந்த உலகம் அறிய செய்வேன் என அவர்கள் என்ன செய்கிறாங்க? சாட்சியாக மாறி போகிறார்கள். என்ன காரணம் எனில், இழந்து போன அன்பை குடும்பத்திலோ அல்லது வேறு எங்கோ இழந்து போன அன்பை இவரிடம் கிடைக்கும் என்று இந்த திருத்தலம் நாடி வரக்கூடியவர்கள் இயேசுவிடம் புனித சந்தியாகப்பர் அனுபவித்த அந்த அன்பை நமக்கும் தருகின்றார். எத்தனையோ மக்கள் என்று சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட சொன்னாங்க, இந்த திருத்தலத்திற்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நிறைய என்ன வரும்? தடங்கல்கள் வரும். பல தடங்கல்களை நாங்கள் தாண்டி வருகின்றோம். ஆனால் யாரெல்லாம் தடங்கல்களை தாண்டி இந்த திருத்தலத்திற்கு வந்து விட்டார்களோ அவர்கள் வாரங்களை எண்ணாமல், மாதங்களை எண்ணாமல், ஆண்டுகளை எண்ணாமல் தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த திருத்தலத்திற்கு வந்துட்டு போனால் என் மனசில் ஏதோ ஒரு வகையான நிம்மதி, இந்த திருத்தலத்தில் நான் வேண்டிட்டு போனால் நான் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் எனக்கு கிடைக்குது, நாங்கள் சுகமடைந்து இருக்கின்றோம். ஆகாது, முடியாது என்று ஒரு கையறுப்பட்ட நிலையிலே நாங்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது யாரிடம் சென்றால் எங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் என்ற ஒரு நிலையிலே இந்த திருத்தலம் நாடி நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்கின்றது. இந்த அன்பை எங்களுடைய குடும்பங்களிலே முழுவதுமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த அன்பை மையமாக வைத்து வாழும் பொழுது எங்களுக்கு தேவையான மன நிறைவு கிடைக்கின்றது, மன நிம்மதி கிடைக்கின்றது, அமைதி கிடைக்கிறது என எத்தனையோ மக்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணைநாதரை நாம் இங்கு மட்டுமல்ல, நம்முடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், நாம் வாழக்கூடிய பங்குகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அனுதினமும் திருப்பலிகளில் கலந்து கொண்டு நற்கருணை பக்தி நிறைந்த உள்ளத்தோடு பெறக்கூடிய மக்களாக மாற முடியும். காரணம், இந்த நற்கருணை அன்பின் வடிவமாக இருக்கிறது. எனவே இந்த அன்பின் நாதரை நம்முடைய உள்ளங்களிலே எந்நாளும் ஏற்று நாமும் கடவுளை அன்பு செய்து நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களையும் அன்பு செய்யக்கூடிய வரத்தினை இந்த புனித நிகழ்வில் தொடர்ந்து வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் நற்கருணையின் மூலமாக நமது ஆன்மாவுக்குள்ளே எழுந்தருளே வந்து அதே நற்கருணை பிரசன்னத்தின் மூலமாக நம் அனைவரையும் முற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாளிலே கண்ணீரோடும் கவலையோடும் பல விதமான மனக்குழப்பங்களோடும் கண்டு வந்திருக்கிற மன்றாட்டுக்களை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து செபியுங்கள். இயேசுராஜா, எங்கள் அனைவரையும் முது தூய பரிசுத்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கி முது சொந்த மக்களாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேலான அன்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அரவணைப்பிற்காக, ஆதரவுக்காக, பராமரிப்பிற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். ராஜா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே வாழ்க. தாவீதின் மகனாகிய இயேசுவே, இந்த பெயரை உச்சரித்து நாங்கள் நோக்கி செபிக்கும் பொழுது எங்கள் கண்ணீர், கவலைகள், மனக்குழப்பங்கள், வியாதிகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று
பல நிலையிலே பல அனுபவங்களை நாளிலே திருச்சபைக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி கூறுகிறேன். கண்ணீரோடும் கவலையோடும் நாளிலே செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் தளத்தை அமர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அது தூய இறுதி கொடுக்கிறோம். ஆண்டவரே, மது இதயத்தை ஈட்டியாலை குத்திய லொஞ்சைனோ தம்முடைய பார்வையை பெற்றுக்கொண்டார். நாளிலே அதே அன்பை நாங்கள் உற்றுநோக்கி செபித்து கொண்டிருக்கிறோம். காயங்களினாலே வழிந்தோடி கொண்டிருக்கிற மது இரத்தத்தை எங்கள் அனைவர் மீது பொழிந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக ராஜா. மது அன்பை எங்களுக்கு பொழிவீராக ஆண்டவரே. உலகத்தில் எங்களை யார் அரவணைப்பார், எங்களை யார் அன்பு செலுத்துவார், எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்ற ஆதங்கத்தோடு நாங்கள் இந்த நாளிலே ஒரு நண்பர் சந்தியாக பறை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை சந்தியாக பறை எங்களுடைய வில்லங்களுக்கு அனுப்பி எங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய நோய்களிலிருந்தும் பில்லி சூனியம் ஏவல் கட்டுக்கள் வியாதிகள் அனைத்திலும் இருந்தும் துன்பங்கள் ஏக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்து எங்களை பாதுகாப்பீராக ராஜா. ஆண்டவரே, நாளில் நாங்கள் மரபப்பட்டிக்கு போகிறோம், எங்களுக்காக பித்துக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய செபங்களை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்திரலும் சந்தியாக அவருடைய பரிந்து பேசலையும் பிரசன்னத்தாலும் அவர்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. தாவீதின் மகனே இயேசுவே, தங்களுக்கு திருமண பாக்கியம் நடக்க வேண்டும், தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று ஆதங்கத்தோடு செபித்து கொண்டிருக்கிற இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்காக செலுத்தக்கூடிய முயற்சிகளை, தங்களுடைய குடும்பங்களுக்காக அவர்கள் படுகின்ற அவமானங்களை, அவங்களுடைய குடும்பங்களுக்காக அவர்கள் சிந்துகின்ற வியர்வுகளை இந்த நாளிலே நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப தம்பதியர்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை தேற்றியறலும் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய வேலை பழுவை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் உடல் பலத்தையும் நாளிலே ஆசீர்வாதமாக நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே இயேசுவே, தங்களுக்கு ஒரு புத்திர பாக்கிய வேண்டும், தங்களுக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கிற பல வாரங்களாக தளத்தளத்துக்கு வந்து செபித்து சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முதிர்ந்த வயதில் ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தீரே, எலிசபெத்தமாலை ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, நாளை இவர்களுடைய வயிற்றினுடைய குறைகளையும் கலந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவருடைய வாழ்விலை வெளிச்சத்தை ஏற்றுவீராக. ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு பாடசாலைகளை பல்வேறு நிறுவனங்களை நாங்கள் தட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வமே, உலக ஞானத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே உமது திருத்துற சந்தியாக அனுப்பி எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நபர்களுடைய மனதிலே நீர் உமது தூய ஆவியானவரை பொழிந்து இரக்கத்தை எங்களுக்கு காண்பிப்பீராக. ஆண்டவரே, தாவீதின் மகனே இயேசுவே, வயது முதிர்ச்சியினால மருத்துவமனையிலே கைவிடப்பட்டு அவளைகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் நாங்கள் நமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவே, அவர்களை சந்தித்து தேற்றுவீராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, உமது தூய இரத்தத்தினாலே எங்களை கழுவியருளும். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வாழ்வை அளித்தருளும். தாவீதின் மகனே இயேசுவே, எங்கள் நோய்களை குணப்படுத்தும். தாவீதின் மகனே இயேசுவே, எங்கள் தொழிலை ஆசீர்வதியும். தாவீதின் மகனே இயேசுவே,
எங்கள் மன காயங்களை குணப்படுத்தி அருளும். எங்கள் மன காயங்களை குணப்படுத்தி அருளும். தாவீதின் மகனே தாவீதின் மகனே இயேசுவே, இயேசுவே, கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய கடலிலே மீன் பிடிக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மகிழ்ச்சி படுத்துவீராக. மகிழ்ச்சிப்படுத்துவீராக. மீனவர்களின் பாதுகாவலராகிய சந்தியாகப்பரே அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. மரியாளின் மகனே இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மகனே இயேசுவே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, எங்கள் இதயங்களை ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் வீடுகளை ஆசீர்வதியும். தாவீதின் மகனே இயேசுவே, இந்த நாளிலே பம்பாயிலிருந்து உமது நண்பன் சந்தியாகப்பரை நாடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். உம்மை நாடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே உமது திருச்சன்னிதானத்தை சித்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டையும் உமது இரத்தத்தை பொழிந்து கோட்டை கடித்து தீய சக்திகளின் ஆதிக்கத்தில் இருந்தும் சாத்தானின் சூழ்ச்சிகள், ஏவல்கள், பில்லி சூனிய கட்டுகள் அனைத்திலும் உடைத்து எரிந்து அவர்களை பாதுகாப்பீராக. Jesus our Lord, through the blood of your sacrificial offering, Lord, we ask you to bless all the devotees from Bombay, those who are gathered around the sanctuary of this apparition shrine. Lord, may you visit them. May your loving friend Saint James visit them, guide them, endow them with all the blessings possible of the heavenly abode. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் இயேசுவினுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நிமிடம் மௌனமாக உடைய மன்றாட்டுக்களை நற்கருணை நாதரை நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். In a moment of silence, let's offer all our prayers the presence of the Eucharistic Lord. அனைவரும் ஒன்றாக ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது பெறுக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். So far, Mother Mary has appeared in this shrine 13 times. She is called our Lady of Refuge. அடைக்கல அன்னை. இந்த அடைக்கல அன்னையை நோக்கி நம் அனைவரும் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. சந்தியாகப்பரே, சந்தியாகப்பரே, மரபப்பட்டியிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சந்தியாகப்பரே, மரபப்பட்டியிலே குடிகொண்டிருக்கிற சந்தியாகப்பரே, அன்னைக்கு முதலிலே ஆலயம் எழுப்பிய சந்தியாகப்பரே, அன்னைக்கு முதலிலே ஆலயம் எழுப்பிய சந்தியாகப்பரே, எங்களுடைய பங்கு தந்தை எங்களது பங்கு தந்தை அன்னைக்காக எழுப்பக்கூடிய ஆலயத்தை ஆசீர்வதியும். அன்னைக்காக எழுப்பக்கூடிய ஆலயத்தை ஆசீர்வதியும். எங்களுக்காக பரிந்து பேசும். எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தை ஆகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.